அனைவருக்கும் எங்கள் இந்தியன் பப்ளிக் பள்ளியின் சார்பாக இனிய வணக்கம். கல்வி பணியே அறப்பணி என்பதை கொள்கையாக கொண்டிருக்கும் நமது பள்ளியின் தாளாளர் திரு வி பிரபு அவர்களுக்கும், பள்ளியின் முதல்வர் திருமதி வி பிரீமாவதி மற்றும் துணை முதல்வர் திருமதி ரேகா பிரபு அவர்களுக்கும் மற்றும் சிறப்பாக ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் மட்டுமல்ல, அது ஒரு மாணவனின் ஆளுமையை செதுக்கும் மொழி. அந்த வகையில் 1999 இந்தியன் பப்ளிக் பள்ளி சரஸ்வதி வெங்கடேஸ்வரலு கல்வி அறக்கட்டளை பெயரில் தொடங்கப்பட்டது. 2008 முதல் தமிழ்நாடு கல்வித்துறையால் பதிவு செய்யப்பட்டு தற்போது LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்பட உள்ளது. எங்கள் இந்தியன் பப்ளிக் பள்ளி கடந்த ஆண்டுகளாக மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் தனித்திறமைகளை வளர்ப்பதில் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து வருகிறது. இன்று நாம் கொண்டாடும் இந்த ஆண்டு விழா நமது மாணவர்களின் உழைப்பிற்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுக்கும் கிடைத்த ஒரு நற்சான்றாகும். கற்பி என்பதே நமது பள்ளியின் உயரிய கொள்கையாகும். படிப்புடன் பண்பு மற்றும் பாதுகாப்பிற்கும் எங்கள் பள்ளியில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு கையெழுத்து, ஓவியம், கலையும் கைவண்ணமும் ஆகியவற்றில் நன்றாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி மற்றும் கையெழுத்து போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மாவட்ட, மாநில அளவிலான ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டு நமது மாணவர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர் என்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இந்தி பாடத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருடந்தோறும் மத்திய அரசால் நடத்தப்படும் பரீட்சா மற்றும் பிராத்மிகா போன்ற இந்தி தேர்வுக்கு எம் பள்ளி மாணவர்களை தயார் செய்து 100% தேர்ச்சி பெற செய்கின்றோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது மாணவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு பேச்சு போட்டி, வழக்காடு மன்றம் மற்றும் நடனம் போன்றவைகளில் மாவட்ட அளவிலான முதல் பரிசுகளை வென்றுள்ளனர் என்ற பெருமை நம் பள்ளியை சாரும். பரிசுகளை வென்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கும் வகையில் எம் பள்ளி மாணவர்களுக்கு தற்காப்பு கலைகளான சிலம்பம் மற்றும் யோகா போன்றவைகளை சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்பட்டு மாநில, மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றுள்ளனர். பரிசுகளை வென்ற மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3 மணி நேரம் தொடர்ந்து மண்பானை மீது நின்று சிலம்பம் சுற்றி நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டில் சாதனை படைத்த நம் பள்ளி மாணவர் சஞ்சய் 5th ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கு பாராட்டுக்கள் மற்றும் பி சங்கமித்திரன் 4th ஸ்டாண்டர்ட் மற்றும் பி சங்கதாரணி 1st ஸ்டாண்டர்ட் 1 நிமிடத்தில் கராத்தே பஞ்ச் நுட்பங்களை செய்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனை படைத்த நம் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் சாதனைகள் மேலும் தொடர வாழ்த்துகின்றோம். பொங்கல் திருநாள் நம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு தமிழர்களின், உழவர்களின் பெருமைகளையும் பொங்கல் திருநாளின் முக்கியத்துவத்திற்கான காரணங்களையும் மாணவர்களுக்கிடையே பகிர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நம் பள்ளி முதல்வர் இங்கு பயிலும் ஒவ்வொரு குழந்தையையும் தன் குழந்தையாக பாவிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குழந்தையும் கண்ணும் கருத்துமாக கவனிக்கின்றார் என்பதில் எங்கள் பள்ளிக்கு இணை எங்கள் பள்ளியே. எங்கள் பள்ளியின் முதல்வர் திருமதி வி பிரீமாவதி அவர்களுக்கு மதுரையில் உள்ள அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையால் வழங்கப்படும் அறம் விருதுகள் 2023 மற்றும் கிரேட் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தால் வழங்கப்படும் பெஸ்ட் அச்சீவர் அவார்டும் வழங்கப்பட்டது என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சமூக பொறுப்புணர்வு கல்வியோடு ஒழுக்கத்தையும் சமூக சேவையையும் போதிக்கின்றோம். யூகோ கிளப் சார்பில் பசுமை வளாகம், ஒரு மாணவன் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் பள்ளி வளாகத்தில் மரம் நடு விழா நடத்தப்பட்டது. அம்மாவிற்காக ஒரு மரம் நடுதல் திட்டத்தின் மூலம் காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு முதலிடம் பிடித்த பெருமை நம் பள்ளியே சாரும். இதற்காக ஒத்துழைத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நெகிழி விழிப்புணர்வு நெகிழி பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலம் நம் மாணவர்களால் நடத்தப்பட்டது. தூய்மை பணி
தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் பள்ளி வளாகம் முழுவதும் தூய்மை செய்யப்பட்டு பசுமையாக்கப்பட்டுள்ளது. ஃபன் டே மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் பொருட்டு ஃபன் டே கொண்டாடப்பட்டு பல போட்டிகள் நடத்தப்பட்டன. வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, அது ஒரு தொடர் பயணம். கடந்த ஆண்டுகளில் நாம் படைத்த சாதனைகள் அனைத்தும் அடுத்த ஆண்டிற்கான புதிய உத்வேகத்தை தந்துள்ளன. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற பொன்மொழிக்கேற்ப சமூகத்திற்கு பயனுள்ள சிறந்த குடிமக்களை உருவாக்குவதே எங்களின் முதன்மை நோக்கம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைத்து விஷயங்களும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அதுபோல இன்று நாம் விதைக்கும் இந்த நற்பண்புகளும் கல்வியும் எதிர்காலத்தில் நமது மாணவர்களை சிறந்த வெற்றியாளர்களாக மாற்றும். எமது பள்ளி மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் மேலாண்மை குழுவினர், கடின உழைப்பை நல்கும் ஆசிரியர் பெருமக்கள், ஒத்துழைப்பை நல்கும் பெற்றோர்கள் மற்றும் அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.